வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்டோன் லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இந்த லேஸ் வச்ச ப்ளவுஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஃபன் கூட நடந்தது. இந்த ப்ளவுஸுடைய கஸ்டமருக்கு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜெண்ட்டாக ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட ஒரு கஸ்டமருக்கு தான் இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நான் வச்சு கொடுத்தேன். அவங்க வந்து ஆரி ஒர்க்கு ஒரே நாளில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நாள் கொடுத்து அடுத்த நாள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பட் என்னால் ஒரே நாளில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணி கொடுங்க, இது வந்து நைட் டைம் நான் கட்டுறது, ஸோ கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் பேட்ச் ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா, சரி இது மாதிரி ஸ்டோன் வச்ச லேஸ் மாதிரி ரெடிமேடாக நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா இது கொஞ்சம் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது ஓகே பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டோன் லேஸ் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ₹120 இருந்து 150 160 மீட்ரு அந்த மாதிரி கூட இது கிடைக்கிது. நீங்கள் உங்களோட சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டோன் லேஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு, நெக்குக்கு, ஹிப்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மீட்டர்ஸ் பக்கம் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்கினுடைய கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நெக்கினுடைய டெப்த்தை பொறுத்து கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப டீப் நெக்காக இருக்கும், ஸோ அதுக்கு அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் நெக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். இப்போ இதில் வந்து ஒரு இன்விசிபிள் நெட்டு மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெட்டை ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டும்போது தான் இதனுடைய லைஃப் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனே க்ளூ மட்டும் போட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த நெட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கணும், நெக்கை ஒட்டி. நான் இந்த நெக்கு பார்த்திங்க அப்படின்னா அடித்து திருப்பியிருக்கேன். ஸோ அடித்து திருப்பினது மேலேயே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டான வளையிற இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கார்னர்ஸ், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் கொஞ்சமாக சிசர் கட் இந்த மாதிரி பண்ணி விடுறதுனால இதில் எந்த டேமேஜும் வரப்போகிறதில்ல. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி நீங்கள் ஒட்டும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்து அது ஃபிட் ஆகிக்குது. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஹிப்புலையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த லேஸ் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்கு கேட்குறவங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோன் கிளிட்டர் ஆகிற மாதிரி ஸ்டோன் வச்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த லேஸ் வந்து நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் காம்பினேஷன் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை சேம் கலராக நீங்கள் வாங்கி வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி நெட்டை எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா நீட்டாக ஒட்டி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. க்ளூ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும், அந்த முக்கியமாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லையெல்லாம் அந்த கார்னர்ஸ்லையெல்லாம் நீங்கள் கரெக்டாக க்ளூ போடணும். ஸோ அந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து 7000 இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஸ்டிக் ஆகுது. இங்கே வாஷ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின்லையெல்லாம் போடாமல் நார்மலாக வந்து தண்ணியில் நனைச்சி அப்படியே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கும். க்ளூ போட்டிருக்கிறதுனால போய்டும் நினைக்க வேண்டாம். இந்த க்ளூ வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகிறதில்ல. இது வரைக்கும் யாரும் எதுவும் கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. அதுக்காக போட்டு தப்பி எடுத்துடக்கூடாது. ஸோ அப்படியே முக்கி எடுத்து அலசி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்கு ஃபுல்லாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நான் இது ஒர்க் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, எமர்ஜென்சிக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ப்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ப்ளவுஸ் நல்லா இருந்தது, அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னென்னா, அவங்க போயிருந்த ஃபங்க்ஷனில் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க
பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஃபங்ஷனில் வைக்கிற சீர்தட்டு இருக்கு இல்லையா, அந்த சீர்தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதே ஸ்டோனை யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்களாம், தேங்காவை டெக்கரேட் பண்ணியிருக்க மாதிரியே உன் ப்ளவுஸையும் நீ டெக்கரேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் சிரித்தேன். ஸோ இது ஒரு சின்ன ஃபன்னு அது நடந்தது. பட் அவங்க அதை ஒன்றும் இஷ்யூவாக என்கிட்ட சொல்லலை. பட் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னாங்க. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ மற்றபடி இது நல்ல ஒர்க் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே விற்கிறாங்க. ஸோ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே காய வச்சேன். அப்போ தான் இது வந்து நல்லா காஞ்சு நல்லா நீட்டாக வரும். ஸோ பாருங்கள், ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்கோம், நெக்கு, ஹிப்பு எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடில் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்தது. நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ஸோ நான் அதை அயர்ன் பண்ணாமே காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.